தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தில் பேசியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல் நிலைய விசாரணை முடிந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். தஞ்சாவூர் திமுக ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது சர்ச்சையான நிலையில் இது தொடர்பாக தவேக மகளிர் அணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. பகைமை, கலவரத்தை தூண்டும் நோக்கில் செயல்படுதல் உள்ளிட்ட 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சென்னை வந்த தஞ்சாவூர் போலீசார் நீலாங்கரையில் உள்ள வீட்டில் உதயநிதியை கைது செய்தனர். இதனிடையே உதயநிதி ஸ்டாலினை இன்றே விசாரித்துவிட்டு விடுதலை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. சாலை மார்க்கமாக தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்ட உதயநிதி செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இந்நிலையில் விசாரணை முடிந்து இரவு 8:15 மணியளவில் உதயநிதி விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் யாரையும் தாழ்த்தி பேசும் எண்ணம் துளியும் இல்லை என்றார். நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்தில் நேற்று பேசவே இல்லை. யாரையும் புண்படுத்தணும், யாரையும் தாழ்த்தி பேசணும், குறிப்பிட்டு சொன்ன பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசில் அது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் என்னுடைய குடும்பமாக, என்னுடைய தங்கையாக நான் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். பின்னர் திருச்சியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த உதயநிதி ஸ்டாலினை வரவேற்க விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான திமுக தொண்டர்கள் திரண்டனர். உதயநிதி வந்ததும் அவருக்கு ஆதரவாகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்நிலையில் முதலமைச்சர் விஜய் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்க கூடாது என்ற உள்நோக்கத்திலேயே உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் அரசின் தோல்வி வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதை மறைக்கும் வகையில் பிரச்சினையை திசை திருப்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார்.